பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா தமிழர் வாழ்வுரிமை மாநாடுன்னு ஒண்ணு நடத்துறாங்க. அதுக்கு ஒரு நல்ல தலித் லீடர் வந்து பேசணும்னு நினைக்கிறாரு ஐயா. அதுல தோழரை கலந்துக்க சொல்லி நான் தான் சொல்லிடுறேன். அதே மாதிரி நாங்க போய் அந்த மாநாட்டில் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தோழர் திருமாவளவனுக்கும் அந்த இடத்துல தொடர்பே வருது. தமிழ்நாடு முழுக்க திருமாவளவன் தோழருடைய பேரை பதிவு பண்ணாங்க. அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். உங்களுக்கு மற்ற தலித் தலைவர்களை தாண்டி தமிழ்நாடு முழுக்க கொண்டுகிட்டு போன பேர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெருமை தான். சுபவீரபாண்டியன் பேசும்பொழுது இவ்வளவு தெளிவா தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிற திருமாவளவன் ஏன் தன்னுடைய அமைப்புக்கு இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைன்னு பேர் வச்சிருக்காருன்னு வருது. அப்பதான் அவரே வந்து என்ன பண்றாரு, இந்தியாவை எடுத்துட்டு ஏன் நம்ம விடுதலை கேட்கறோம் தானே, அப்ப விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சிருமே. அடுத்த ஒரு ஆலோசனை கூட்டத்துல இதுக்கு பேர் வந்து விடுதலை சிறுத்தைகள்னு அவர் டிக்ளேர் பண்றாரு. கொடியங்குளம் பிரச்சனை அதை ஒட்டி அப்ப வந்து அந்த பிரச்சனைக்கெல்லாம் மருத்துவர் ராமதாஸ் தான் போஸ்ட்மார்டம் சென்னையில தான் நடக்குது. அந்த கலவரத்துல பெரிய தகராறு பண்ணி இங்க நடத்தணும் அப்படின்றப்ப மருத்துவர் ராமதாஸ் எல்லாம் முத அந்த இடத்துல களத்துல நிக்கிறாரு. நின்று போய் அந்த இதை எடுத்துட்டு போறாரு, பண்றாரு, எல்லாம் பண்றாரு. அப்புறம் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ள என்ட்ரு ஆகுறாரு. அப்ப PLPRன்னு ஒரு பிரிவு கிடையாது. எல்லாமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அட்டவணை பிரிவுக்கான ஒரு தலைவர் இவர் தான் இருந்தாங்க. அப்ப செல்வ பெருந்தகையும் கூட இருக்காரு. கரெக்டுங்களா? ஆமா, உண்மைதான். அப்புறம் ஒரு காலகட்டத்துல நீங்க PR செல்வ பெருந்தகை பாருங்க, எப்படி நீங்க இவரை போய் பாருங்கன்னு அங்க இருக்கக்கூடிய சில பேர் சொல்லி இப்படி ஒரு இது வந்து ஒரு முரண்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் இங்க வடக்க வந்து PRPL தெரியாது, இல்ல யாருக்குன்னே தெரியாது நமக்கு. நம்ம இந்த இடத்துல திருமாவளவன், DPI, அடுத்து விடுதலை சிறுத்தைகள் நீங்க பயணம் பண்ணுது. நம்ம தனிப்பட்ட தாக்குதல் பேர் வைக்கல, இல்ல தனிப்பட்ட தாக்குதல் நம்ம சொல்ல போறதுல பேச போறோம்ல. இயக்க நடவடிக்கைகள் எப்படின்றத பத்தியான ஒரு விரிவான அலசல் இதுல. அதான் நம்ம வரோம். சரி, அப்ப அதுக்கு பிற்பாடு வந்து அவரு இருக்கும் பொழுது நாங்க தொடர்புல இருக்கோம். அப்ப ஒரு தடவை வந்து அவரு இங்க பக்கத்துல சிறுநாவலூர்னு ஒரு ஊரு, தேவக்கோட்டை சுப்பிரமணியன் ஒரு தலித் லீடரா இருந்தார். அவர் அங்க தேவக்கோட்டையில. ஆனா அவர் சொந்த ஊர் இங்கதான், துறையூர் பக்கம். அப்ப அவரு ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருப்பார் பொழுது அது வர்றதுக்காக இங்க வந்திருந்தாரு என்ன பாக்குறதுக்கு. அப்ப நான் பெரம்பலூர்ல நானும் எங்க அண்ணன் வீட்டுல இப்ப நான் தங்கியிருந்தேன். அங்க நான் என்னுடைய சொந்த தெரிஞ்சவங்க அண்ணன் இருக்காரு, அவங்க வீட்டுல நான் இருந்தேன். அன்னைக்கு ஒரு நாகராஜன் வந்திருந்தார். இந்த நாகராஜன், காரைக்குடி நாகராஜன் யதார்த்தமா திருமாவளவன் அங்க வந்துட்டாரு. அப்ப அவரு திருமாவை வந்து நாகராஜனுக்கு அறிமுகப்படுத்தி விடுறேன். அப்ப அறிமுகம் வர்றாரு. அப்புறம் அதுக்கு பிற்பாடு வந்து தோழரோட அவர் தொடர்புல இருக்காராட்டுருக்கு. அதுக்கு பிற்பாடு நாகராஜன் திருமா கூட வந்து தொடர்புல ஆயிடுறாரு. என் கூடயும் தொடர்புல இருக்காரு, அவரோட தொடர்புல ஆயிடுறாரு. அவர் கோயம்புத்தூர்ல இப்ப வேலை செய்யறாரு. மதுரைக்கு வருவாரு தங்குறது, கோயம்புத்தூர்ல தான் பணி செய்யறது. இப்போ ஒரு கோயம்புத்தூருக்கும் போயிருப்பார் போட்டிருக்கு. அவர் அறைக்கு போறது தங்குறது இந்த மாதிரிலாம் இருப்பாரு. அவர் மாதிரி சில தொடர்புகள் நானும் சொன்னவங்களா இப்போ சென்னை இது மாதிரி இடத்துக்குலாம் அவர் போவார். யாரு? நாகராஜன். இப்போ இந்த மாதிரி நாங்கள் தொடர்பு இருந்துகிட்டு இருக்கோம். அப்போதான் இப்போ ஒரு நமது கல்யாணி, மார்க்ஸு, இது மாதிரி இப்போ சுகுமாரன், இந்த டீம் எங்கெங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த நிகழ்ச்சியிலையும் நான் போய் கலந்துக்குவேன். அப்போ ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, கல்யாணி தோழர் வந்து என்னை கூப்பிட்டு, தோழர் பெரியசாமி தோழர், இது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க அப்போதான் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்திலிருந்து மாறின காலகட்டம். அப்போ அவர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா தமிழர் வாழ்வுரிமை மாநாடுன்னு ஒன்று நடத்துறாங்க. அதுக்கு ஒரு நல்ல தலித் லீடர் வந்து பேசணும்னு நினைக்கிறாரு ஐயா. நீங்க இப்ப திருமாவளவன் கூட தானே இருக்கீங்க DPIல, திருமாவை கொஞ்சம் பேச வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். நான் வேணா ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி தேதியும் நான் சொல்லிட்டேன். இந்த தேதியில 10, அதாவது 92 செப்டம்பர் 10, 11, 12 3 நாள் நடக்குது. அதுல எப்படியாவது தோழரை கலந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்றாரு. அப்புறம் நான் அவர் திரும்ப கூட நான் பேசிட்டு, தொடர் இந்த மாதிரி இந்த தேதியில உங்க பேரை சொல்லி கொடுத்துட்டேன், நீங்க அவசியம் இதில் கலந்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா பேசுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பேரை நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் கல்யாணம் கூட பேச வச்சுட்டேன். அவரு சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த முதல் அந்த கூட்டம், அதாவது 92 செப்டம்பர் தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டில் பிரம்மாண்டமான ஒரு பேரணி சென்னைக்குள்ள, அந்த கூட்டத்தில் இவர் பேசுறாரு.
பேசும்பொழுது அதாவது அந்த காலகட்டம் வந்து 1992 92 91 ராஜீவ் காந்தி படுகொலைக்கு பிறகு இயக்கம் அந்த இது முழுக்க தடை செய்யப்படுகிறது. அன்னைக்கு இருந்த டிஜிபி நினைக்கிறேன் வால்டர் தேவாரம் அவர் வந்துட்டு பேரை இயக்க தலைவர் பேரை சொல்லி அந்த இயக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே 7 ஆண்டு சிறை என்றாரு. அப்படிங்கிற 70 ஆண்டு சிறையில போட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் சந்திச்சே ஆகும் சொல்லிட்டு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அந்த தடையை உடைக்கிற விதமாக அதே படத்தை பிடிச்சிக்கிட்டு தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்துறாரு. தடையை உடைக்கிற மிக பிரமாண்டமான மாநாடு. ஆமா ஆமா, அதுல தோழரை கலந்துக்க சொல்லி நான் தான் சொல்லிடுறேன். அதே மாதிரி நாங்க போய் அந்த மாநாட்டில் அப்பதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தோழர் திருமாவளவனுக்கு அந்த இடத்துல தொடர்பே வருது, லிங்க் வருது. ஆமா, அப்ப அந்த மாநாட்டில் நான் கலந்துக்க சொல்றோம். நானும் போயிருக்கேன். அவர் தான் பேசுறாரு. அப்போ அவர் நல்ல ஸ்பீச் அதுல பேசினார். என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க திருமாவளவன் தோழருடைய பேரை பதிவு பண்ணாங்க. அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். உங்களுக்கு மற்ற தலித் தலைவர்களை தாண்டி தமிழ்நாடு முழுக்க கொண்டுகிட்டு போன பேர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெருமை தான். அப்ப அவர் பேர் முழுக்க போகுது. அது வீரியமான ஒரு பேச்சு அது. ஆமா, அந்த ஊர்வலத்துல நாங்களும் கலந்துக்கிட்டு. அப்படியா? சரி சரி. ஓ, அதுல இவருடைய ஸ்பீச்ல என்னன்னாக்கா வந்து ஒரு தமிழன் தூங்குற மாதிரியும் அதை பெரியார் வந்து இப்படி தட்டி, தந்தை பெரியார் வந்து தட்டி எழுப்புற மாதிரி அந்த கார்டூன் போட்டு தமிழ்நாடு முழுக்க அதை வந்து அவங்க விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. அதுல ஒரு பேசுறாரு, நல்ல ஸ்பீச். பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த பாட்டாளி மக்கள் கட்சி பண்ணுது. அந்த கூட்டத்துல ஒரு நல்ல பேசுறாரு. அந்த பேச்சுல தான் பேசி முடிச்சுட்டு அவர் வந்துடுறாரு. அன்னைக்கு தான் தலித் எழுமலை நாங்கள் சந்திக்கிறோம். அப்புறம் இவர் வீட்டு ராசகரெல்லாம் கூட ஒரு டிஸ்கஷன் இடையில கிட்டத்தட்ட எல்லா சமூக தலைவர்களும் ஒருங்கிணைந்த ஒரு பெரிய மாநாடு. அதுல என்ன எங்களுக்கு நடந்ததுன்னா, சுபவீர பாண்டியன் பேசும்போது இவ்வளவு தெளிவா தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிற திருமாவளவன் ஏன் தன்னுடைய அமைப்புக்கு இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைன்னு பேர் வச்சிருக்காருன்னு வருது, பேசுறாரு, கேட்டுறாரு. எங்களுக்கு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறோம். என்ன தொடர் இந்த மாதிரி கேட்குறாரு. அப்புறம் மருத்துவரோட நான் திரும்ப தனியாக அவருடைய திண்டிவனம் அவர் அறைக்கே போய் சந்திக்கிறோம். அந்த தொடர்பு உருவாயிடுது எங்களுக்கு. அப்புறம் நாங்கள் எல்லாம் அவர்கிட்ட தொடர்பு இது பண்ணுறோம். அடிக்கடி போகிறது வர்றது, சந்திக்கிறது. அவர் சந்திரபோஸ் நாங்கள்லாம் போய் சந்திக்கிற மாதிரியும் ஒரு சூழல் உருவாகுது. அதுக்கு பிற்பாடு இவர் என்ன பண்ணுறாங்க, தொடர் நம்ம இது மாதிரி இருக்கு, நம்மளை ஏன் விடுதலை சிறுத்தை இது இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு முரண் அதிகமா இல்லை. பட் நானும் அவருமே கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்றோம். அப்ப ஆமா, நம்ம மாத்தினா நல்லதுதான். ஏன்னா தமிழ் தேசிய நம்ம என்ன இப்ப இந்தியாவில் போய் அங்க வடநாட்டுல இருக்கவங்க எல்லாமே அமைப்பு கட்ட போறோம், அது இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் பண்ண போறோம். அப்ப தமிழ்நாடுன்னே வச்சுக்கிட்டா என்ன, இப்ப தமிழ்நாட்டுக்கான சூழலை நம்ம உருவாக்கிக்கிட்டா என்ன, ரெண்டாவது நம்ம தமிழ் தேசிய சிந்தனையிலையும் இருக்கிறோம். ஆகையினால ஏன் நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே டிஸ்கஸ் பண்றோம். அப்பதான் அவரே வந்து என்ன பண்றாரு, இந்தியாவை எடுத்துட்டு ஏன் நம்ம விடுதலை கேட்கறோம் தானே, அப்ப விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சிருமே. நாம வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை கேட்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை இயக்கம் தான் நம்ம இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைன்னு வச்சிருக்கோம். அந்த ஒடுக்கப்பட்டதை எடுத்துவிடும், விடுதலை சிறுத்தைகள் வச்சிருவோம், இந்தியான்றது எடுத்துரும், ஒடுக்கப்பட்ட அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வருது. அப்ப சரி தோழர் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம். அப்பதான் அவர் என்ன பண்றாரு, இதை முன்வைக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஆலோசனை கூட்டத்துல இதுக்கு பேர் வந்து விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு டிக்ளேர் பண்றாரு. அப்புறம் எல்லாரும் அதை ஏத்துக்கிறாங்க. 92க்கு பிறகு 92 மாநாடு நடந்து முடிஞ்ச பிற்பாடு ஐயா சுபவீர பாண்டியன் இந்த கேள்வி பிறகு அமைப்புக்கு விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வைக்கிறது இந்தியாவை எடுத்தாச்சு. ஆனா டிபிஐன்னு பிராக்கெட் போட்டுக்கும். ஏன்னா அதை அப்படியே இருக்கட்டும் அதை போட்டுட்டு விடுதலை சிறுத்தைகள்னு பேர் மாத்தியாச்சுங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வருது. அப்ப கூட வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுதே தோழர் சில விஷயங்களை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். தோழர் இங்க வந்து நிறைய இந்த தேவேந்திர வேளாளர்லாம் கொஞ்சம் அமைப்புல இருந்து வெளியில போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அருந்ததிலையும் கூட கொஞ்சம் இதாகிட்டு தொய்வு இருக்கு அப்படின்னாரு. அப்ப மலைச்சாமி தோழர் இருக்கும் பொழுதே சொல்லுவாராம். கொஞ்சம் சோவியில என்கிட்ட பேசும்போது ஒரு தடவை வந்து மலைச்சாமி தோழர் வந்து இவரை சில இடங்களுக்கு கூட்டிட்டு போகும்போது யாரையாவது பார்க்கும்போது இவர் திருமான்னு சொல்றதுல இவர் வந்து தோழர் வந்து இவர் நமக்கு வந்து கக்கனுக்கு சொந்தக்காரர் தான் அப்படின்பாராம். என்னடா அது 2-3 தடவை மாதிரி சொல்லிட்டாராம். என்னடா இவர் நம்மள போய் கக்கனுக்கு சொந்தக்காரர்னு சொல்றாரு அப்படின்னா அந்த பறைய சமூகம்னு சொல்ல வர அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்றாரு. இதை தோழர் இங்க கொஞ்சம் சிக்கல் இருக்கு. குறிப்பா என்னன்னா,
காவிரி கரைக்கும் வடக்கு இருக்கக்கூடிய பறையர்களுக்கு பல்லர் யாரு பறையர் யாருன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. அந்த காலகட்டத்துல தெரியாது, அந்த மாதிரி அரசியல் அன்னைக்கு வரல. அதனால பல்லரும் ஒண்ணுதான் பறையரும் ஒண்ணுதான் அருந்ததிரும் இப்படித்தான். அருந்ததிர் கூட கொஞ்சம் தெரியும் வடக்கு இருக்கிறவங்களுக்கு, அருந்ததிங்கிறது கொஞ்சம் யாருன்னு இவங்களுக்கு தெரியும். ஆனா பல்லர்னா யாருன்னே தெரியாது இவங்களுக்கு குறிப்பா. அதனால தோழர் என்கிட்ட வந்து சொல்றாரு, தோழர் இங்க ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு, எள்ளுங்கிறான் ஆறுங்கிறான் லெப்ட்டுங்கிறான் ரைட்டுங்கிறான் அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாரு. சரி அப்படியா சரி அப்ப அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அப்ப டிபி இருந்த பொதுச் செயலாளர் இருந்தவர் கருணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அருப்புக்கோட்டைக்காரர். அவர்லாம் சரியாவே வேலை செய்யல, வரல. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேரும் அப்படியே இதாயிட்டாங்க. இதுல இன்னொரு அந்த அந்த காலகட்டத்துல நான் அரசியலை கவனிச்சது, ஊடகத்துறைக்கு வந்து இந்த புதுசுல கொடியங்குளம் பிரச்சனை அதை ஒட்டி அப்ப வந்து அந்த பிரச்சனைக்கெல்லாம் மருத்துவர் ராமதாஸ் தான் போஸ்ட்மார்டம் சென்னையில தான் நடக்குது. அந்த கலவரத்துல பெரிய தகராறு பண்ணி இங்க நடத்தணும் அப்படின்றப்ப மருத்துவர் ராமதாஸ் எல்லாம் முத அந்த இடத்துல களத்துல நிக்கிறாரு, நின்று போய் அந்த இதை எடுத்துட்டு போறாரு, பண்றாரு, எல்லாம் பண்றாரு. அப்புறம் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ள என்ட்ரு ஆகுறாரு. அது பிற்பாடு வந்து அவர் அந்த கட்டமைப்பு சென்னையில கொண்டுட்டு வரும்போது மிக பிரம்மாண்டமான, எங்க பாரு மறியல்னாக்கா சென்னை முழுக்க குலுங்கும். இந்த பக்கம் திரிசூலம் அப்படியே மறியல்னாக்கா அந்த பூந்தமல்லி. அப்போ பிஎல்பிஆர்னு ஒரு பிரிவு கிடையாது. எல்லாமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அட்டவணை பிரிவுக்கான ஒரு தலைவர் இவர் தான் இருந்தாங்க. அப்ப செல்வ பெருந்தகையும் கூட இருக்காரு. கரெக்டுங்களா? ஆமா, உண்மைதான். அப்புறம் ஒரு காலகட்டத்துல இவரே பேசும்போது பிஎல்பிஆர்னு டாக்டர் கிருஷ்ணசாமியை தொடங்கி வச்சதா உள்ள பேச்சு. அவங்க கொஞ்சம் அப்புறம் இதாயிடுறாங்க அவங்க. ஆமா, நீங்க பிஆரா செல்வ பெருந்தகை பாருங்க, எப்படி நீங்க இவரை போய் பாருங்கன்னு அங்க இருக்கக்கூடிய சில பேர் சொல்லி இப்படி ஒரு இது வந்து ஒரு முரண்பாடு வர ஆரம்பிச்சு. அந்த காலகட்டத்துல இவரை இந்த மாதிரி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஒன்றுபட்ட ஒரு இதை உளவுத்துறையால அரசால தாங்க முடியல. அப்ப இதை பிரிச்சு உடைக்கிறதுக்கு அந்த வேலை இது சரியா வந்துருச்சு. பிஎல்பிஆர் உடச்சு விட்டாங்க. கரெக்டுங்களா? உண்மை. இது நடக்குதுங்க. ஆமா, அது வரைக்கும் இங்க வடக்க வந்து பிஆர்பிஎல் தெரியாது, இல்ல யாருக்குன்னே தெரியாது நமக்கு. இப்ப ஜான் பாண்டியனுடைய ஆரம்ப காலத்தை பாத்தீங்கன்னாக்க பிஆரோட நல்ல உறவுல இருந்தாங்க. ஆமா, அப்பெல்லாம் மொத்தமே இவங்க லீடர் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டாங்க. பிஆர்லாம் கிடையாது, இல்ல அவனை பிரிவுக்கு லீடர் இவங்க தான். ஆமா, இல்லைன்னா செல்வ பெருந்தகை போய் கிருஷ்ணசாமி அமைப்புல இருந்தாருல. அது ஒண்ணு. அந்த காலகட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சியில பசுபதி பாண்டியன் இருந்தாரு. அப்ப அவர் யாரும் பிஎல்னு பார்க்கவே இல்லை, வடக்க யாரும். அப்படி ஒரு இது அவர்கிட்ட வந்து எல்லாமே ஒன்னாதான் இருந்துட்டு. அப்ப இந்த முரண்பாடு தோழர் என்று சொல்றாரு. அப்ப அங்க வந்து இன்டெலிஜென்ட் உள்ள வேலை செய்து உடைக்கிறது, இந்த மக்களை பொதுவா தமிழ் சமூகத்தை பிரிக்கிறது, அப்புறமா ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ளார பிரிவினை கொண்டு வரதெல்லாம் நடக்குது. அந்த அதுல தெளிவா ஒரு விஷயத்துல நாங்க நீங்க சொன்னீங்கல்ல, காவல்துறை தான் இதை பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப அங்க என் பார்வையில உண்மை என்னன்னா, ஏரியூர் நாகராஜன் ஒரு பையன் அங்க இருந்தான். அது வந்து தேவேந்திர சமுதாயம். அந்த பையனுக்கு உளவுத்துறைகள் தான் சொல்லிதான் எப்படி நீங்க வந்து இவர் தோழர் பெரியசாமி வந்ததுக்கு பிற்பாடுதான் அந்த தமிழ் தேசிய அரசியல உள்ள வந்து இங்க வந்து இந்த மாதிரி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க, இந்தியாவெல்லாம் எடுத்து விட்டு விடுதலை சிறுத்தைகள் பேர் வச்சு இது பண்ணிட்டீங்க அப்படின்னு தலித்ன்றதெல்லாம் விட்டு நீங்க நேரம் விடுதலை சிறுத்தைகள் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப தமிழ் தேசிய அரசியல நீங்க வந்து பேச தொடங்குறோம், கொண்டுட்டு வரதுக்காகத்தான் நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிட்டீங்கன்னு சார்ஜ் வச்சாங்க தம்பி பண்ணார்ல. அப்புறம் அதுக்கும் பிற்பாடு பாத்தீங்கன்னாக்க எங்களுக்குள்ள அப்படி உறவு இருந்துங்களே. இதுல நான் இங்க வந்து இன்னும் அமைப்பு கட்டல, ஏன்னா அவர் தான் தோழர் அவசரப்படாதீங்க, வடக்க வந்து கட்டல என் வீட்டுல கொஞ்சம் ஒரு மாதிரி பாக்குறாங்க, உங்களோட சேர்ந்தா ஒரு மாதிரி பாக்குறாங்க, அவசரப்பட வேணாம். அன்னைக்கு இருந்தா அவர் யதார்த்தத்தை யதார்த்தம் அரசு ஊழியர் அவரு. நம்ம வறுமையில இருந்தக்கூடிய குடும்பத்துல இருந்து வந்தவங்க, ஒரு அரசு ஊழியர்னா திடீர்னு ஏதாவது வம்ப ஆகி போச்சுனாக்க, கேஸ் கீசன் ஆயிடுச்சுன்னா ஒரு ஜெயிலுக்கு போய் அப்படி ஆகுமா, ரொம்ப உத்தாங்க அதில் குடும்பங்கள். கட்டமைப்பையும் கொண்டுட்டு வர முடியாது, நடத்த முடியாது, வழி நடத்த முடியாது, எங்க வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை வந்துடும். அந்த பார்வையில அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு. அப்ப ஆமா தொடர் நான் கொஞ்சம் அப்படின்ட்டு அவர் அவசரப்படாதவே இருந்தேன். அப்ப என்னங்க கேட்டாக்க நான் என்ன சொல்றது, நான் வந்து டிபிஐ விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்கேன்னு நான் சொல்றது. இங்க அந்த நேரங்கள்ல சில வெடிகுண்டு சம்பவங்கள்லாம் ஏதாவது தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு வச்சுங்களேன், என்ன தூக்கிட்டு போடுவாங்க உடனே. அது மாதிரி 2-3 சம்பவங்கள்ல என்ன தூக்கிட்டு போறது, விசாரிக்கிறது, நீ என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க, உனக்கு இப்படி ஏதாவது தொடர்பு இருக்கா, இப்படி எல்லாம் கேட்கறது. ஒரு தடவை இங்க என்னையும் எங்க அப்பாவுமே தூக்கிட்டு போயிட்டாங்க கடலூருக்கு. அப்புறம் திரும்ப அதுக்கு உட்பட ஒரு அப்ப ஜான் கிட்டு இதான் விசாரிக்கிறாரு. அப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன அனுப்பிச்சுடுறாரு. அப்ப அதே மாதிரி ஜெயங்கொண்டத்துக்கு ஒரு தடவை இவர் துர்க்கையாண்டி அப்ப பொறுப்புல இருந்தார், அவர்கிட்ட அப்படிதான் வந்து என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமா, அவரு என்ன அப்படிதான் அவரு. ஆனா அவரு என்ன ஜென்யூனா விசாரிச்சு, ஐயா நான் இப்ப வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் நிக்கிறேன்,
முன்ன இருந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அது வேற எம்எல் இயக்கத்தை சார்ந்தது. நான் அதுல இருந்து இப்ப தாங்கி முழுக்க இங்க இருந்து இப்ப நான் என்னுடைய மக்களுக்காக மட்டும் இப்ப வேலை செய்யறேன். அதுக்காக என்ன வந்து நீங்க அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. நான் இந்த மாதிரி ஆயுத போராட்டம் குண்டு வைக்கிறது அப்படிலாம் இல்லை. அது என்னன்னா நான் சொல்ல ஒரு தடவை என்ன நான் குண்டு வைக்கிறதுக்கு குத்த மாதிரி என்ன எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றது. சரி, இப்ப இந்த மாதிரி நேரங்கள் தொடர். அப்ப என்ன ஆகுதுன்னா நாகராஜன் அவரு அவரு ரகசிய நடவடிக்கைகள் அது மாதிரி போறாங்க. லெனின் இந்த மாதிரி ஒரு பக்கம் நடக்கும். இவங்க கூட நம்ம அலைனாவல எங்கேயாவது ஒரு இடத்துல வேற சிக்கல் வந்ததுன்னா அங்க ஒண்ணு ஒரு எதிர் நடவடிக்கைன்னு நடந்து பண்றது. அது முழுக்க அன்னைக்கு இருந்த விடுதலை சிறுத்தைகள் மேல ஒரு பேர் வந்துட்டு. ஆமா, அந்த அடிப்படையில ஒரு 92ல இங்க திருச்சி கள்ளகம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். கருணாநிதி கூட சொல்லுவோமே இது கள்ளக்குடி கருணாநிதி அந்த ஊர் தான். அந்த கள்ளகத்துல வந்து முதுவத்தூர் ஓடைன்னு சொல்றதுங்க. அதுல வந்து ஒரு வெடிகுண்டு சம்பவத்தை நாகராஜன் லெனின் இவங்க 2 பேரும் செஞ்சு பண்ணிருக்காங்க. இது நமக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து விடுதலை சிறுத்தைகள்ல இருக்கேன். ஆனா இவங்க ஆரம்ப காலத்துல தொடர்புகள்ல இருந்தது உண்மை. திருமாவளவர்கள் கூட அறிமுகம் படுத்ததுதான் உண்மை. இதுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்ன கூப்பிடுறாங்க விசாரிக்கிறது. அப்ப நான் போனேன். ஏங்க நான் வந்து இப்போ அந்த அமைப்பு எனக்கு சம்மந்தம் இல்லை, அவங்களுக்கு தெரியும் எனக்கு. ஆனால் நான் வந்து தோழர் திருமா தலைமையில் நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். யார் என்ன திருமானா இப்படி அப்படின்னு இவன் கியூ பிரான்ச் விசாரிக்கணும்னு முடிவு எடுத்துருப்பாங்க. அது நமக்கு தெரியல. தோழர் கோயம்புத்தூரில் வேலை செய்கிறார். சரி, திருமான்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ மதுரையை போகிறான், மதுரையில் விசாரிக்கிறான். ஆமாம் இவர் தான் தலைவர். அப்போ தலைவர் இவர் தான் இருக்கு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே இருக்காருன்னு போய் விசாரிக்க போகிறான். அவன் கோயம்புத்தூர் போகிறாங்க. அங்கே போனால் அவர் எம்ப்ளாயாக இருக்காருங்களே. சரி, அவர் கியூ பிரான்ச் போய் விசாரிக்க போகிற நேரம் பார்த்து இவர் வெளியே போய் டீ குடிக்க போயிட்டாரு. அங்கே இந்த கியூ பிரான்ச் உட்காந்துருக்காங்க உளவுத்துறையில். அந்த நேரம் பார்த்து திருமாவுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னடான்னா மதுரையிலேருந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சனியார் எப்பவுமே ஒரு மீட்டிங் ஏதாவது போவார். அப்போ இது மாதிரி நான் ஃபோனில் வந்துருக்க மாட்டேன். அண்ணா எப்போ வராரு என்னன்னு அந்த பையன் கேட்டிருக்காங்க. உங்கள் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கேட்டால் நாகராஜன் சொல்லியிருக்கேன். நான் சொன்னாங்களே இந்த ஏரியூர் நாகராஜன், அந்த நாகராஜன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன். சரிங்க எப்போ வரீங்க என்னன்னு. கடைசியில் இவர் தேடி போனது உங்களுக்கு நாகராஜன் தானே. யாரு கியூப்ராஜ் தேடுறது நாகராஜனை. இது ஃபோன் பண்ண பையனும் நாகராஜன். ஆஹா வேட்டை கிடைச்சிச்சான்னு இந்த நாகராஜனுக்கு அந்த நாகராஜன். ஆமா சரிங்க. கடைசியில திரும்ப இங்க வரும்போது கியூ பிராஞ்சி வெளியே போயிட்டாப்ல. போயிட்டு ஐயா ஏதோ சம்திங் இருக்குன்னு ஊதி விட்டாப்லையா இருக்கு. அதுக்கு முற்பாடு திரும்ப இங்க வந்த உடனே இதெல்லாம் அவர் சொன்னதுதான், நான் என்ன நேரடியாக இல்லை, அவர் தோழர் சொன்னதுதான். அப்ப அவர் என்ன பண்றாரு, உங்களை தேடி இங்க ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு உடனே அப்படி யாரு டீ கடையில் இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னேன். டீ கடைக்கு திரும்ப போறாரு, அங்க இல்ல ஆளு. அப்புறம் திரும்ப வந்து வேலையை செஞ்சுட்டு ஈவினிங் என்ன பண்ணுறாரு, ரூமுக்கு போயிட்டு பெட்டி எடுத்துக்கிட்டு நேராக அவர் கிளம்புறாரு. கிளம்புனா பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்ன உடனே போலீஸ் வந்தது. ரவுண்டப் பண்ணிடுது. இவரை ரவுண்டப் பண்ணி பிடிச்சிச்சு. பிடிச்சி வண்டியில் தூக்கி போட்டு ஏறா அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் பேசி தூக்கி போட்டாங்கன்னு சொன்னார். அது ஒரு பாடு பண்ணால் பெட்டியை உடைச்சா ஒரு ஃபோட்டோ காட்டி கேட்குறாங்களாம். இல்லை இவர் பேர் நான் வந்து தோழர்கிட்ட வந்து நாகராஜன் சொல்லாத முருகேசன் பேர் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. இல்லை இது வந்து முருகேசன் பேர், தோழர் பெரியசாமி தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. அதுக்கு ஒரு பாடி இவரை தோழர் தூக்கிட்டு போயிட்டு மதுரையில் உட்கார வச்சு அவரை சித்திரவதெல்லாம் பண்ண மாதிரி சொல்லல அவர். பட் அவரை போட்டு ஏதோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு பாட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து பெரியசாமி உங்கள் அமைப்பில் இருக்கார், ஓகே, எங்களுக்கு பெரியசாமி தேவையில்லை, எங்களுக்கு தேவை நாகராஜன், லெனின், சுந்தரம், இந்த 3 பேர் தான் எங்களுக்கு தேவை. நீங்க நைஸா போய் தோழர்கிட்ட பேசி எப்படியாவது எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு வாங்க இது அப்படின்னு அவர் ஒரு அஜெண்டா அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. சரி, உங்க பேசி இந்த நாகராஜன் தேடிட்டு அந்த டிபிஐல பழைய டிபிஐல இருந்த நாகராஜன் அவர் போன் பண்ணாராங்க தோழர் திருமாவளவனுக்கு. அவர் இல்ல, இந்த நடவடிக்கை எடுத்த நாகராஜன் வேற நாகராஜன். ஆனா இந்த நாகராஜன் தான் அவன் தேவைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இவருக்கு லிங்க் இருக்குன்னா ஒத்துக்கிட்டாரு. ஆமா இவரை பாத்துருக்கிறேன், இவருக்கு தெரியும் எனக்கு, அவ்வளவு போட்டோவை காட்டி கேட்டவொடனே சொல்லிட்டாருல இவரு. ஆமா எனக்கு வந்து தோழர் பெரியசாமி தான் அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா அவர் பேர் நாகராஜன் இல்ல முருகேசன் அப்படின்னு எதுவும் சொல்லல. முருகேசன் சொல்லியிருக்காரு. முருகேசன் தான் அவர் பேரு. இல்ல இல்ல இவதான் நாகராஜன் சரி அப்படின்னு. அதுக்கு முற்பாடு இவர்கிட்ட ஒரு அஜெண்டாவை கொடுத்து என்கிட்ட அனுப்புறாங்க. சரிங்க, வராரு. வந்து தோழர் இது மாதிரி எனக்கு முன் அனுபவம் இல்லை, போலீஸ் போட்டு என்ன பெண் எடுத்துட்டாங்க, என்ன வந்து போட்டு குடஞ்சிட்டாங்க. இப்ப போலீஸ் தான் என்ன அனுப்பியிருக்கு
வீட்டுக்கு ஊர் வந்து சொல்றாரு என்ன அனுப்பியிருக்கு வெளிப்படையா சொல்றாரு, அதெல்லாம் வெளிப்படையா பேசுவார். அனுப்பியிருக்கு, நீங்க வந்து நாகராஜனையாவது லெனின் சுந்தரம் அந்த 3 பேர்த்த எப்படியாவது காட்டி கொடுக்கணும்னு சொல்றாங்க, அது உங்கள்கிட்ட மூலமா தான் முடியுங்கிறாங்க, நீங்க எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்றாங்க, அது மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு நீங்க என்ன வந்து காட்டி கொடுங்க அதெல்லாம் சொல்லல. அவரு இப்படிலாம் என்ன நெருக்கடி தராங்க, ஆனா என்ன அனுப்புனது போலீஸ் தான் அப்படிங்கிறதே சொல்லி ஒத்துக்கிட்டாரு. பட்டு அவரை சொல்ல தைரியமா இருங்க, அதெல்லாம் அப்படிலாம் இருக்கும், நாம வந்து அவங்களோட தொடர்புல இல்லை, அவங்க எங்கேயாவது கண்டா போனா பிடிச்சிக்கிட்டு போட்டோம் அவங்க, பட் நாம போய் திட்டமிட்டு அவங்கள வந்து சந்திக்கிறது இல்லை, அவங்கள்ட்ட தொடர்பு இல்லை, அவங்க செய்யற நடவடிக்கைகள் அவங்க தொடர்பு இல்லை அப்படின்னு அனுப்பிச்சுட்டு வந்தாரு. அப்புறம் அதுக்கு படு போயிடுறாரு. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், இனிமேலுக்கு வந்து நாம வந்து அமைப்பு இல்லாம இருந்தா சுத்தப்படாது, நமக்கு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தோழர்கிட்ட சொல்லி, தோழர் நான் இனிமேலுக்கு வந்து அமைப்பு கட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். அப்பதான் இங்க வந்து முதல் பையன் வந்து தங்கமணின்னு ஒரு தம்பி, தங்கமாமணின்னு இப்ப சாமியாரா மாறிட்டாரு, அவர் தான் முதல் பையன். அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இதா இருந்தாரு. அப்புறம் நான் சொல்றேன், தம்பி நாம ஒரு பொது வாழ்க்கைக்கு போறோம், தனிநபர் ஒழுக்கம் வேணும், அதனால நீங்க சில விஷயங்கள்லாம் கைவிட்டுருன்னு சொன்னேன். அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் அவர் கைவிட்டுட்டார். கைவிட்டுட்டு நேரடியா நம்ம கூட தொடர்புல வந்துடுறாரு. தொடக்கத்தில் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டு அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் மிகப்பெரிய கட்டமைப்பா நல்லா வேலை செய்து, அதாவது பின்னாடி. ஆனா இங்க வந்து அவர் முதல்ல ஸ்டார்ட் இங்கே தான் இருக்கு, இங்கே தான் அவரை வந்து வளர்த்து எடுக்கிறோம். அவரை வந்து இப்படித்தான் போகணும், இப்படித்தான் இருக்கணும்னு அவரை நான் துடிப்பான இளைஞர் டிசைன் பண்ணி இங்க பயணம் பண்ண வைக்கிறேன். அவருக்கு நிறைய பயிற்சி கொடுத்து, அரசியல் பயிற்சி கொடுத்து, அவரை நான் வந்து பாட்டுலாம் இந்த இப்ப நான் பாடின பாட்டு அந்த பாட்டுலாம் கூட சொல்லி கொடுத்து அவருக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ண வைக்கிறேன். இவர் என்ன பண்றாரு, நிறைய சங்கர், கருப்புசாமி, அதே மாதிரி பல இளைஞர்கள், விநாயகமூர்த்தி பெண்ணாடத்து பக்கம் அங்க மணவாளன், இப்படி அங்க அப்புறம் அவர் இவருக்காருல ஒரு மூவா சிந்தனை செல்வன், இவங்களெல்லாம் இவரு துரைக்கண்ணு, இவங்களெல்லாம் கூட டிபிஐக்கு அதாவது விடுதலை சிறுத்தைகளுக்கு வர வச்சிட்டேன். நீங்க வர வச்சு. ஆமா, அதே மாதிரி அங்க இவரு லாரன்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் லா காலேஜில் பார்த்தேன், அவர் திண்டிவனம், அவரும் கம்யூனிஸ்ட் சிந்தனையில இருந்தவர், அவரு நம்ம இதுக்கு கொண்டு வந்துட்டேன். அப்பதான் வடக்க வந்து விடுதலை சிறுத்தைகள் பரவுது, விடுதலை சிறுத்தைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்ப முதல் கூட்டம் திட்டக்குடியில் தாங்க போடுறேன். இங்க அந்த திட்டக்குடியில் போடும்போது பார்த்தீங்கன்னா இங்க பக்கத்தில் இருக்க இந்த திருமாந்தரன்னு ஊருங்க, இங்கே தான் நான் என்னுடைய சொந்தக்காரங்க ப்ளஸ் வந்து ஒரு திருமாவுடைய அக்கா ஊர். இந்த ஊர்ல இருந்து 15 பசங்க வந்திருந்தாங்க மொத்தத்தில் அவ்வளோ. ஏன்னா இங்கே ஏஏஐஎம்னு ஒரு அமைப்பு கட்டினாங்க, வீரியமாக வந்தது, பெல்லர் தொழிற்சாலையில் வேலை செஞ்சவங்க. அந்த அமைப்பு அவர் அப்படியே ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அதுல இருந்த இளைஞர்கள்லாம் அப்படியே ஆர்வமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ திட்டக்குடியில் நாங்கள் உட்காந்து நடத்தும்போது எல்லாரும் பயம், விடுதலை சிறுத்தைகள்னா அது வந்து விடுதலை புலி மாதிரி, அடுத்து வந்து நான் வேற இருக்குங்கல்ல, இதெல்லாம் வந்து தமிழரசனுடைய பின்னணி அமைப்பு, எல்லாம் இது வந்து தீவிரவாத அமைப்பு அப்படின்னு வரவே மாட்டாங்க, எல்லாம் ஒரு மாதிரி பயந்துட்டு தான். அன்னைக்கு நீங்க சொன்ன அந்த தங்கமணி தோழர் வந்து அந்த சகோதரர் நல்லா திருமாவளவன் மாதிரி சட்டை நல்லா முறுக்கி வச்சுட்டு அப்படியே மீசி முறுக்கி கெத்தா தான் வருவார், பார்க்கவே ஒரு மாதிரி. அப்படிதான் எல்லாமே போராளியா தான் கிட்டத்தட்ட எல்லாம் அந்த ஸ்டைல்ல தான் வளர்த்துட்டு வந்தோம். அப்ப இங்க முதல் கூட்டம் திட்டக்குடி, தோழர் திருமா வந்து இங்க பேசுறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் முதல் கூட்டம் திருமா வந்து திட்டக்குடியில் தான் பேசுறாரு, ஃபர்ஸ்ட் கூட்டம். அப்ப வந்து சொர்க்கோ செல்லமுத்துன்னு எனக்கு ஆசிரியராக அரசு ஊழியராக தான் இருக்கிறார். ஆமா ஆமா, அரசு ஊழியராக அவர் 99 தேர்தல் போற வரைக்குமே அரசு ஊழியர் தான், அது வரைக்குமே. அப்ப என்னுடைய ஆசிரியர் சொர்க்கோ செல்லமுத்துல அங்க வந்து பேசுறாருங்க. பேசும்போது சொல்றாரு அந்த சொர்க்கோ செல்லமுத்து, அதாவது வந்து டி பெரியசாமி, எனக்கு அப்பா பேரு துரைசாமி இல்ல, டி பெரியசாமி ஐக்காக இப்பதான் நிக்கிறாரு அப்படின்னு அவர் பேசுறாரு. ஐனா தனக்காக, ஐனா நான், அப்ப தனக்காக இப்பதான் பெரியசாமி யோசிச்சிருக்காரு, இப்ப நிக்கிறாரு அப்படின்லாம் கூட பேசுறாருங்க. அப்ப இந்த செய்தி அப்படி பரவுது பொதுக்கூட்டங்கள் ஒரு பேசுற பேச்சு. அப்பெல்லாம் திருமாவுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் திட்டக்குடியில அச்சனம் வச்சிருந்தார், அர்ஜுனன்னு பேரு விஓ இருந்தார். அதாவது சிவகாமின்னு ஐஏஎஸ் இருக்காங்கல்ல, அவங்க சகோதரியுடைய கணவர். திருமாவுக்கு அவர் தாய்மாம முறை வேணும் அவருக்கு, அந்த அர்ஜுனன் வந்து தாய்மாம முறை. ஏன்னா திருமா அவர்களுடைய அம்மா வந்து பிறந்தது நெய்வாசலுங்க, சிவகாமியினுடைய சகோதரியை கொடுத்தது நெய்வாசல், அந்த விஓ உடைய சிவகாமி ஐஏஎஸ் அவங்களுடைய அக்காவை கொடுத்தது. அப்ப இந்த அர்ஜுனன் சொல்றாரு, ஏப்பா
ஏன் பெரியசாமி நீ ஒன்று எங்கள் அக்கா மகனை நீ போய் வீணாக்க போகிற, அவன் ஏதோ எங்கள் குடும்பம் அரசு ஊழியராக இருந்து ஏதோ இது பண்ணுறா, நீ தேவையில்லாமல் போயிட்டு இழுத்துக்கிட்டு பண்ணுற போகிற அப்படின்னு என்னை வந்து சண்டை போடுறாரு. நீ தான் ஜூக்கு தண்டனை வரைக்கும் போனாலும் முழுக்க நிறைஞ்சாடு விடு, எதுக்கு தேவையில்லாத அப்படின்னு என்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாரு. இப்படித்தான் அந்த காலகட்டங்கள். அப்புறம் அதுக்கு பிற்பாடு என்ன பண்றோம், இந்த கூட்டம் உஞ்சை அரசன்லாம் எங்க இருக்கிறாரு? அவரும் ஆசிரியர், அவரும் அவங்க ஒய்ஃபுமே ஆசிரியர், அவரு அங்க தான் இருக்காரு. ஏதாவது தொடர்பு கொடுத்தோம், நாங்க போவோம், அவ்வளவுதான். முதல் கூட்டத்துல சிந்தனை செல்வன், அவங்க எல்லாம் கிடையாது, அப்படிலாம் இங்க மட்டும்தான் இருந்தோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சொற்கோ மட்டும் நான் கூப்பிட்டுருந்தேன், அவ்வளவுதான். வேற யாரெல்லாம் இல்லை, நாங்க மட்டும்தான் இந்த கூட்டங்கள். அதுக்கு அடுத்த கூட்டம் பாத்தீங்கன்னாக்க நெய்வேலியில ஆலோசனை கூட்டம் போடுறேன். சிந்தனை செல்வன் மூவா அவங்கள வச்சு அங்கே ஒரு ஆலோசனை கூட்டம். ஒரு 30-35 பேர் தான் அப்போ உட்காந்தாங்க. அரசு ஊழியர் தானா. 35 பேருனாக்க சாதாரண சொல்ல முடியாது, 35 ஊருக்காரங்க இல்லைங்களா. அவங்க பொதுவாகவே அன்றைய காலகட்டத்தில் அரசு ஊழியராக இருக்கிறவங்க ஒரு செய்தி சொன்னாக்க மக்கள் கிராமத்தில் இருக்கவங்க கேட்பாங்க, படிச்சவர் சொல்றாரு, உத்தியோகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ அவர் சொல்றது தப்பா இருக்காது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த அடிப்படையில் அங்கே 35 பேர் அப்போ கூட்டிருந்தாங்க. அப்போ எல்லாரும் திருமாவ தோழர் தான், அப்போ திருமாவை தான் வர வச்சிருந்தேன். வந்து அங்கே அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் பேசுறாரு. பேசும்போது ஒரு நல்ல ஒரு ஆர்வம் வந்து, பொதுவாக நெய்வேலியில் நாகப்பன் ஒரு ஒரு பிஎஸ்பியில் இருந்தார். அவர் பிஎஸ்பி அது இருந்தால் கூட இவர் ஒரு பெரிய இதாக இருப்பார், ஜாம்பவான் மாதிரி இருப்பார், நிறைய கூட்டங்கள் நடத்துவார். அதை பொன்னாகப்பனை தாண்டி ஒரு அமைப்பு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, முதல்ல நெய்வேலியில் போகுது. அப்போ நாங்கள் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு போயிருக்கோம். அப்போ தோழர் அவர் ஐயா மூவா வீட்டில் தான் தங்கியிருந்தோம். திரும்ப காலையில் எதிர்த்த உடனே நம்ம 2 பேரும் அப்படி வாக்கிங் போயிட்டு வரலாம்னு சொல்லி போகும்போது, நானும் தோழர் தான், திருமாவும் தான். சரிங்க தோழர், எங்கள் ஊர் ராமசாமி இங்கே இருக்காரு, வாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. போகிறோம் 2 பேரும். எனக்கு தெரியும் அவரை. போன உடனே வாங்க வா திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. இப்போ எங்களை இவரை யார் என்ன ஏப்பா வந்து அவரு அண்ணாச்சி விடு, அவரு எல்லாம் முழுக்க நினைச்சவரு, எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலைலாம் இந்த ஆலோசனை கூட்டம் கட்சி, நாம இருக்கிற இதை வறுமையான சமுதாயத்தில் வந்திருக்கோம், ஏதோ ஒரு நல்ல உத்தியோகத்தில் அரசு ஊழியராக இருக்க, இதை போய் விட்டு நீ வந்து கட்சி இதெல்லாம் இது பண்ற அப்படின்னு அந்த ராமசாமி அட்வைஸ் பண்றாரு. அவர் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்புறம் நாங்கள் 2 பேரும் வந்துடுறோம். வரும்போதே தோழர் சொல்றாரு, தோழர் இந்த ஊர்காரனும் எவனாவது ஆட்சி கட்சிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இங்கெல்லாம் வந்து பேன் காத்துல தூங்குறான், நல்ல வீடு, நல்ல வசதி, மாச சம்பளம், இந்த நெய்வேலிக்காரன் நமக்கு வந்து வருவான்னு நினைக்கிறீங்க அப்படின்னாரு. ஆனா அதே நெய்வேலியில ஒரு மிகப்பெரிய கூட்டங்களை நடத்தி இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ, சிந்தனை செல்வன் எம்எல்ஏ இருக்காரு. அப்ப அந்த நிலைமை அங்க உருவாயிடுச்சு. அப்ப அந்த இடத்துல அவர் அது மாதிரி சொல்லிட்டு எல்லாம் வந்தாரு. அப்புறம் அதுக்கு பிற்பாடு நெய்வேலி கூட்டம் வந்தது. அப்புறம் நெய்வேலி தோழர் மூலமாவே குறிஞ்சிப்பாடியில் ஒரு ஆலோசனை கூட்டம், குறிஞ்சிப்பாடி ஆலோசனை கூட்டம் முடிச்சதுக்கு பிற்பாடு இங்க அதே கடலூர் மாவட்டத்துல கொரக்கவாடின்னு ஒரு ஊர்ல ஒரு பொதுக்கூட்டம். அப்ப தோழரால் வர முடியல, அரங்ககுணசேரனை வச்சு அந்த கூட்டத்தை நான் நடத்தினேன். அப்போ அரங்ககுணசேரன் வந்தார் அந்த கூட்டத்துக்கு, கொரக்கவாடி கூட்டத்துக்கு. கூட மழையாக இருந்தது. அப்புறம் அந்த கூட்டத்தை நடத்தி முடித்தோம். இப்படி அந்த 93 காலகட்டம் இது எல்லாமே. அப்புறம் லாரன்ஸு அவரு போய் பார்த்து திண்டிவனத்தில் அங்கே இது பண்ணிட்டோம். அதே மாதிரி இதுக்கும் சென்னையிலையும் கூட அந்த கொரக்கவாடி தம்பி ரவிச்சந்திரன் பேர், அவர் அங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இந்த கொத்தமல்லி இதெல்லாம் விற்கிறது. அப்போ வாழைக்காய் மண்டின்னு சொல்றது அங்கதான் ஐயாசாமியும் அந்த கொரக்கவாடி ரவிச்சந்திரனும் ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் தான் போய் அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்திவிட்டு அங்க இருக்கக்கூடிய நம்முடைய தொழிலாளர் ஐயாசாமி இப்ப எங்க இருக்கிறாரு? இருக்காரு இப்ப பிஎஸ்பியில தொடர்புல இருக்காரு. இங்கதான் ஊர் பக்கத்துல தான், நீங்க வர வழியிலேயே கல்லூர்னு ஒரு ஊர் பேசுவாரு. இருக்காரு, ஊர்ல தான் இருக்காரு. எங்க இருந்து பேசுறேன்னு சொல்ல மாட்டாரு. அப்படியா? ஊர்ல தான் இருக்காரு. நீங்க பண்ண ஆண்டுவே வரீங்கல்ல, வரும்போதே அவர் ஊர் இப்ப ஒரு 7-8 கிலோமீட்டர்ல அந்தாண்ட அவருடைய ஊர் இருக்கு. அவங்க தொடக்க காலத்துல விடுதலை சிறுத்தைகள் அவருதான். அங்க சென்னையை பொறுத்த அளவுக்கு ஐயாசாமி தான் நிறைய ஆர்கனைஸ் பண்ணாப்ல. அப்ப அவரு அங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணாரு. இப்படி வட மாவட்டங்கள்ல ஒரு நல்ல ஒரு சூழல் உருவாயிடுச்சு. சரி, 94 ஜனவரி என்ன அரெஸ்ட் பண்ணிடுறேன். கொண்டுட்டு போனா திடீர்னு கோயம்புத்தூர் போகுது வண்டி. ஏன்னா கோயம்புத்தூர் போகுதுன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா அங்கே நாங்கள் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டு உள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுதான் தடா. உள்ள போன உடனே நான் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே போனேன். எல்லாரும் எனக்கு பார்த்து பேக்க, என்ன சொல்ற நீங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே வரீங்க நீங்க அப்படின்னாங்க. அழுதா உங்களை விட அதிகமாக அழுவேன் நான். ஏன்னா அழுதா கேட்டு திறக்கணும்னு சொல்லுங்க, உங்களை விட விழுந்து விழுந்து நான் அழுவேன். கேட்டு திறக்காது, ஏன்னா கேஸை முடிச்சுட்டு தான் வெளியே போகணும். இவர் ராமகிருஷ்ணன் ஆர்சாமி இவங்கெல்லாம் வந்து ஹேண்டை போட்டுக்கிட்டு முடி விட்டுனாங்க. நான் போயிட்டு அங்கே இருக்க சூப்பரண்டை பார்த்து பேசிட்டேன். ஐயா, நான் ஏற்கனவே ஜெயிலில் எடுத்துவேன்,
தூக்கு தண்டனை வரைக்கும் போனவன், 20 ஜெயில் ரூல்ஸ்லாம் தெரியும் எனக்கு. தேவையில்லாத எங்கள் பிரச்சனை பண்ண வேணாம். எங்களுக்கு என்ன தேவையோ அந்த உரிமைகள்லாம் நீங்கள் கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா நான் ரிட்டு போட்டு சிக்கல் தான் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு அப்புறம் குடைச்சல் தான் வரும். சுமூகமாக போகலாமா எப்படின்னு கேட்டுக்கிட்டேன். நேராக ஜெயில் சூப்பரண்டே பார்த்து கேட்டேன். நம்ம என் கூட தடாவில் இருந்தாங்கல்ல அல்லுமா, அப்போ அவங்களுக்கு கூட வந்து நான் நிறைய பழகுவேன். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தம்பி வந்து நெற்றியில் குங்குமம் வச்சுட்டு போனவரை பிடிச்சி அந்த பாட்ஷாவுடைய பையன் வந்து பிடிச்சி அழிச்சு அதில் பெரிய கலவரமாகி ஜெயிலே ஒன்றாயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் தூக்கி போட்டு அடிச்சா, எல்லாம் சிறைவாசிகள் தான் அடிச்சா, என்ன கூட பாருங்க இந்த இடத்துல தழும்பு இருக்கு. அதில் 3 பேர்த்துக்கு மண்டவோடய எடுத்தாச்சு.